வணக்கம் யூடியூப் நேயர்களே, உங்களை மல்லிகை டென்டல் ஹாஸ்பிட்டல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு நல்ல கேஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நீங்கள் இப்போ பார்க்க போகிற பேஷண்ட் பேர் வந்து மிஸ்டர் மார்ட்டின். பேர் மாற்றிருக்கிறேன். ஆக்சுவலி அவர் வந்து ஒரு தீவிரமான ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு இன்ஜினியர். என்ன பிரச்சனைனா, ஏன் நான் கிறிஸ்தவர் சொல்லணும்னா, அவங்க ரிலிஜியன் படி அவங்க வந்து மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, அவர் என்கிட்ட வரும்போது பல்லு ரொம்ப வீக்காக ரொம்ப ஆடிட்டு இருந்தது. வயசு வெறும் 44 வயசு தான். அந்த மனுஷன் வந்து என்கிட்ட வரும்போது, சார் உங்கள் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு தான் நான் வந்தேன், அதில் உங்ககிட்ட தான் பண்ணணும்னு என் மனசில் தோணுச்சு, அதனால் நான் வந்தேன்னு சொன்னார். ஸோ அப்போ என்ன பண்ணார் மார்ட்டின் வந்து, நாங்கள் மார்ட்டினுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பல் ரொம்ப வீக்காகி கம்ஸ்லேருந்து பல் இப்படி லொடன்னு ஆடிட்டு இருந்தது. அப்போது அவருக்கு சுகர் இருக்கான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சுகர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கிட்டே இருந்தது. அப்போது சுகர்னால் இவங்க ரிலீஜியஸ் ரீசன்னால் சுகருக்கு மாத்திரை சாப்பிடாமே வச்சு அது என்ன ஆச்சுன்னா கடைசியில் 400 கிட்டே போயிடுச்சு. அதை அவர் கண்டுபிடிக்கவும் இல்லை. இதனால் பல்லெல்லாம் பாதிச்சிருச்சு, பல் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, பல் பாதிச்சிச்சின்னு சொல்லி நம்மக்கிட்ட வராரு. சரி என்ன பண்ணலான்னு பார்த்தா எல்லா பல்லும் வீக்காக இருக்குது, பேசாமல் நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. ஏன்னா அவருக்கு சுத்தமாக பல் இல்லை, இருக்கிற பல்லில் பெரிய பிரிட்ஜு போட்டிருந்தாரு, ரொம்ப ஷேக் ஆகுது. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, அவருக்கு வந்து என்ன பண்ணுனே தெரியல. ஸோ நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம். ஸோ ஸ்கேனில் பார்த்திங்கன்னா எலும்பு சில இடத்துல நல்லா இருக்குது, சில இடத்துல ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணுறோம், இது எப்படியாவது சரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்து நாங்கள் ஃபுல் மவுத் இம்ப்ளான்ட்டுக்கு நாங்கள் பேசி கன்வின்ஸ் பண்ணுறோம். ஆனால் அவர் வந்து 2-3 காரியங்கள் சொன்னார். எனக்கு மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது, ஏன்னா எங்களுடைய சர்ச்சில் வந்து அது அலோடு கிடையாது அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நானும் கிறிஸ்டியன் தான், கடவுள் எங்களையும் படைச்சிருக்காரு, மருந்து மாத்திரை மாலிகுல்ஸையும் கடவுள் தான் படைச்சிருக்காரு, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி அவரை கொஞ்சம் மருந்து சாப்பிட சொன்னேன். கொஞ்சம் மருந்து மாத்திரையெல்லாம் அவர் சாப்பிட்டோடனே சுகர் நல்லா குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 25 நாள் ஆகிடுச்சு சுகர் குறைக்க. ஆக்சுவலி பணம்லாம் கட்டிட்டு போயிட்டார் இது பண்ணுறதுக்கு, சர்ஜரி பண்ணுறதுக்கு. நாங்கள் எல்லாம் வாங்கி இவருக்கு எப்படா சுகர் குறையுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ சுகர் குறைஞ்சிட்டு அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், சுகர் இப்போ குறைஞ்சிருக்குன்னு ரிப்போர்ட் அனுப்பிச்சோடனே அவர் எங்ககிட்ட இன்னொன்று என்ன சொன்னார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக பண்ணணும், எனக்கு செலவானாலும் பரவாயில்ல, ஜென்ரல் அனஸ்தீசியாவில் மயக்க மருந்து கொடுத்து பண்ணுங்கன்னொடனே மயக்க மருந்து டாக்டர்கிட்ட அனுப்பி ஃபிட்னஸ் வாங்கினோம். உடனே ஒரு நாள் காலையில் அட்மிட் பண்ணி மயக்க மருந்து கொடுத்து நாங்கள் சர்ஜரி பண்ணுறோம். சர்ஜரி பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் சர்ஜரி. மேல் தாடைக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆகிடுச்சு, கீழ்த்தாடைக்கு ஒரு 2 மணி நேரம், 4.5 மணி நேரம் ஆகிடுச்சிங்க. என்னெல்லாம் பண்ணோன்னா, மேலே ஒரு 6 இம்ப்ளான்ட் பண்ணோம், கீழே ஒரு 6 இம்ப்ளான்ட்டு பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி அவரை அட்மிஷன்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். சாயங்காலம் காலையில் ஒரு 7:30 மணிக்கு அட்மிட் ஆனார். 9:30க்கு சர்ஜரி முடிஞ்சுது. மத்தியானம் ஒரு 4 மணிக்கு அவர் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறாரு. நெக்ஸ்ட் டே நம்ம கிளினிக் வராரு. நல்லா கம்ஃபர்டபுளாக வந்தார். வரும்போது எனக்கு வலி இல்லை, எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு வந்து லைட்டாக வீக்கம் மட்டும் இருக்குனாரு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், அவருக்கு அளவு எடுத்தோம். முதல் அளவு எடுத்து அவருக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்டோம். அதுக்கப்புறம் 2வது அளவு, 3வது அளவுன்னு வரிசையாக ஒவ்வொரு அளவாக எடுத்து கடைசியில் அவருக்கு வந்து நாங்கள் வேக்ஸ் காட்டும் போது ஃபஸ்ட்டு அவருக்கு கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. எனக்கு பல் கொஞ்சம் இப்படி வேணும் அப்படி வேணும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தார். ஸோ அவரோட எதிர்பார்ப்பெல்லாம் நாங்கள் ஃபில்ஃபில் பண்ணும்படியாக டென்டல் டெக்னீஷியனை இங்கே வர சொல்லி சேர் சைடில் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அழகாக மாற்றி ஃபண்டாஸ்டிக்காக ஒரு பல்லை வடிவமைச்சு கொடுத்தோம். அந்த வடிவமைப்பில் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சார் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார், நல்லா சிரித்தார். அதுக்கப்புறம் போஸ்ட் 1 வீக் பல் செட் மாட்டிட்டு போயிட்டு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, இன்னும் கொஞ்சம் ஃபைனல் ப்ராசஸ் எதாவது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். ப்ளஸ் நல்லா சாப்பிட முடியுது அப்படின்னாரு. இவ்வளோ நாள் சாப்பிட முடியாமல் இருந்தார், இப்போ அவருக்கு நல்லா கடிக்க முடியுது, சாப்பிட முடியுதுன்னு சொன்னார். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி ஓகேங்க, ஃபைனல் ப்ராசஸ் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு இந்த இந்த கேஸ் ஸ்டடி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் யாராவது பல் இல்லாமல் சாப்பிட முடியாமல் சிரிக்க முடியாமல் உங்களுக்கு பார்க்குறதுக்கே நீங்கள் ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் எடுத்து நம்ம ஒரு எக்ஸ்ரேயோ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு ஃபர்தராக என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அது எப்படி பண்ணலாங்கிற பிளானிங் பண்ணுறோம். உங்களுக்கு இப்போ காசு குறைவாக இருக்குது, எங்களால் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் மவுத் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுன்னு கேட்டேன். குறைஞ்சது 4 லட்ச ரூபா ஆகும், 4-4.5 லட்சம் ஆகிடும். கண்டிப்பாக அது கீழே பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் நல்லா இருக்காது. ஏன்னா இம்ப்ளான்ட்ஸில் நல்ல குவாலிட்டி போடும்போது சார்ஜஸ் வரதாங்க செய்யும்.
இன்கேஸ் உங்களால் முடியல, எங்களுக்கு அவ்வளோ பணம் கட்ட முடியாது அப்படின்னா நாங்கள் முகாம் நடத்துகிறோம். முகாமில் வந்து டாக்டர்ஸ் எங்ககிட்ட ட்ரைனிங்லாம் வரும்போது அப்போ நாங்கள் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், அவங்கள்ட்ட ஸ்பான்சர்ஷிப் கேட்டு கோர்ஸ் மாதிரி நடத்தி நாங்கள் உங்களுக்கு செய்ய வைப்போம். ஸோ எப்படினாலும் உங்களுக்கு பல்லு கட்டி தர்றது எங்களோட பொறுப்பு. ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து சென்னையில் மேற்கு மாம்பலத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் மேற்கு மாம்பலம், சென்னை மேற்கு மாம்பலத்தில் இருக்குது. நம்பர் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் எங்கள் சேனல் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பல் இல்லாத ஆட்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி, ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான் போடணும் அப்படிங்கிற தீர்மானத்தில் சீக்கிரமாக நான் அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். ஃபோட்டோஸோடு வந்திருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை மாதிரி பல அழகாக கட்டணும்னா தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மல்லிகை டென்டல் ஹாஸ்பிட்டல் சென்னைக்கு வாங்க. என் பெயர் மேஜர் டாக்டர் பிரவீன். நான் தான் சீஃப் டாக்டர், இம்ப்ளான்டாலஜிஸ்ட்டு நான் தான். எங்ககிட்ட அருமையான டீம் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இம்ப்ளான்ட்டுக்குனே தனி கிளினிக் இருக்குது மேற்கு மாம்பலத்தில். நீங்கள் நிச்சயம் வந்து எங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.